ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட சமூக நல அமைப்பிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 28/6/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரமும் உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அதில் ஒன்றான ஒருங்கிணைந்த சேவை மையம், பெண்கள் உதவி மையம் போன்ற பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி, ஆலோசனை, சட்டம், உளவியல் மற்றும் உணர்வியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிரும் பயனடையும் நோக்கத்தில் வந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இத்திட்டத்தில் தொகுப்பூதியம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய கீழ்கண்ட தகுதிகள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வழக்கு பணியாளர் அப்படிங்கிற இதுக்கு பார்த்தோம்னா சமூக பணியில் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேலாண்மை வளர்ச்சியில் உளவியல் ஆலோசகர் அல்லது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் 1 வருட முன் அனுபவம் உடையவராகவும், உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைந்தபட்சம் வந்து 1 வருடம் அனுபவம் உடையவராகவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயது பார்த்தோம்னா 35 வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்னு பார்த்தோம்னா சில இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. 1 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். வழக்கு பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா மாத ஊதியம் வந்து 18,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பணிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஊதியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா அரசு அல்லது இவங்களுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் மற்றும் உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 12,000 கொடுத்துருக்குறாங்க. பாதுகாப்பாளர் பணிக்கு 12,000 வந்து மாத ஊதியம். அடுத்து பன்முக உதவியாளர் அப்படிங்கிற பணியை பார்க்குறோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு சமையல் வந்து தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பன்முக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து மாத ஊதியம் பார்த்தோம்னா 10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 3 பணிக்குமே 3 விதமான இது வந்து கொடுத்துருக்குறாங்க சேலரி வந்து. அதனால் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்க்கும்போது விரும்பும் பதவிகளுக்கு இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. chennai.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்மளோட விண்ணப்ப படிவத்தை வந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் உரிய சான்றிதழ்களுடன் 28/6/2024 அன்று மாலை 5 மணிக்குள் வந்து மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது இந்த வெப்சைட் அதாவது மெயில் கொடுத்துருக்குறாங்க மெயில் ஐடி என்ற மெயில் ஐடி அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து விண்ணப்பம் செய்திடுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் அப்ளை பண்ணணும். இல்லை நீங்கள் மெயில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பி வச்சிங்கன்னா போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்லலாம் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படி கரெக்டாக கொடுத்துருங்க. ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கரண்டில் இப்போ எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க.
நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட மெயில் ஐடியுமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, ஃப்ரம் டு என்ன கோர்ஸ் படிச்சிங்க எந்த காலேஜில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி இது ஒர்க் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணீங்க, ஃப்ரம் டு கேட்டிருக்காங்க. அதில் உங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இதில் வந்து இணைச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து இணைச்சு இதிலோட அந்த இது ஷீட்டை வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கணும். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இதில் ஜாயின் பண்ணி இது பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க, அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சைன் போட்டுருங்க. ப்ளேஸு டேட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நியூ வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள்.